வணக்கம். நேபாள் கிளர்ச்சி, பங்களாதேஷின் புரட்சி, ஸ்ரீலங்காவின் போராட்டம், அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் கரப்ஷன், கார்ப்பரேட் கரப்ஷன், பொலிட்டிக்கல் கரப்ஷன். அதற்கு மேல் நெப்போகிட்ஸ், அரசியல்வாதிகளுடைய மகன்களுக்கு கிடைத்த, குடும்பத்தினர்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரம், உரிமைகள், பவர், பொசிஷன், மக்களுடைய அதிகாரத்தை, மக்களுடைய உரிமைகளை ஒவ்வொரு நாடும் அளித்தது, பறித்து பார்த்தது. அதற்கு பின்புதான் இந்த போராட்டங்கள், இந்த காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள். இந்தியாவுடைய நிலை என்ன? இந்தியா எதற்காக அமைதியாக இருக்கிறது? பங்களாதேஷில் நடந்த போராட்டத்தின் போது, ஸ்ரீலங்காவில் நடந்த போராட்டத்தின் போது, இன்னைக்கு நேபாளில் நடக்கக்கூடிய போராட்டத்தின் போது கூட இந்தியா எந்த இடத்திலையுமே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சரியாக எடுத்து வைக்காத காரணம் இந்தியாவுடைய நிலைப்பாடு, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி. 2014ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி முதல் முறையாக பதவியேற்ற அடுத்த நிமிடமே நேபர் ஃபர்ஸ்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய ஃபாரின் பாலிசியை அறிவித்தார். அவர் முதல் முறையாக சென்ற நாடு நேபாள், பசுபதிநாத் டெம்பிள். அங்கிருந்து வெளிவந்த ஏராளமான படங்களை நீங்க பார்த்தீர்கள். ஒரு மிகப்பெரிய போட்டோ வாக் அவருக்கு கிடைத்தது, போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைத்தது. இந்தியாவை ஏசியாவின் மிக பவர்ஃபுல்லான நாடாக எடுத்துக்காட்டுவதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடியின் பதவியேற்கும் விழாவில் அனைத்து நாடுகளையும் அழைத்தார்கள். முக்கியமாக பக்கத்து நாடுகளை அழைத்தார்கள். பாகிஸ்தானை சேர்ந்து பாகிஸ்தானும் அதில் கலந்து கொண்டார். திடீரென்று 2015ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பாகிஸ்தானில் இறங்கி ஷரீஃபுடன் கட்டிப்பிடித்தது, அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அப்போ நேபர் ஃபர்ஸ்ட் என்கிற அந்த விஷயத்திற்கான அர்த்தம் இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் மற்ற நாடுகளுடன் நாம் இம்ப்ரூவ் செய்ய போகிறோம். ஒரு செக்யூலர் நாடு இந்தியா இஸ் a செக்யூலர் நாடு. இந்தியா போன்ற ஒரு செக்யூலர் நாடு, காந்தி பிறந்த தேசத்துடன் நாம் அனைவருமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுடன் இருப்போம் என்கிற அந்த விஷயத்தை தான் அவர்கள் பிடித்து வைத்தார்கள். சவுத் ஏசியாவில், ஏசியாவில் சைனாவை தோற்கடிப்பதற்கு இந்தியாவால் மட்டும்தான் முடியும் என்று நம்பினார்கள். என்ன நடந்தது? 2015ஆம் ஆண்டு 100க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் சிட்டிஸை கொண்டு வரும் என்று கூறினார். இந்தியாவை விஸ்வகுருவாக மாற்றிவிடுவோம் என்று கூறினார். தன்னை தான் விஸ்வகுருவாக எடுத்து வைத்திருக்கிறார். 2 கோடி வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஏராளமான கட்டுக்கதை. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், இந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் அவருடைய நண்பர்களுக்காக அவர் எடுத்து வைத்த அந்த வழிகள் மற்றும் பங்களாதேஷில் அப்படி, ஸ்ரீலங்காவில் அப்படி, நேபாளில் அப்படி, ஒரு சில வருடங்களில் அந்த அனைத்து நாடுகளுமே இந்தியாவுடன் எப்படி மாறினார்கள் அதை நீங்க பார்க்கணும். நேபாள் இந்தியாவை முறைத்து பார்த்தது, பங்களாதேஷ் இந்தியாவை முறைத்து பார்த்தது, ஸ்ரீலங்கா இந்தியாவை முறைத்து பார்த்தது. சின்ன நாடு மால்தீப், ஒரு ஐலண்ட். அந்த மால்தீப் என்கிற ஐலண்ட் கூட இந்தியாவை முறைத்து பார்க்கக்கூடிய வேலை தான் பார்த்தது. பாகிஸ்தானை விட்டுவிடுங்கள், சைனாவை விட்டுவிடுங்கள், சின்ன சின்ன நாடுகள் கூட மோடி ரெஜிம் வந்ததுக்கு பின்பு எந்த அளவில் நம்மளை எதிர்த்து வந்தார்கள் என்று நீங்க பார்க்கணும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஹிந்துத்வா ஐடியாலஜி. ஒரு நபருடைய மகிமை, ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த ஃபாரின் பாலிசியையே நாம் இழந்து நிற்கிறோம். மோடி கவர்மெண்டுடைய நேபர் ஃபர்ஸ்ட் என்கிற இந்த முதல் ஃபாரின் பாலிசியை பற்றியும் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். இந்தியாவுடைய நெப்போகிட்ஸ்களை பற்றியும் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அழிந்து போனது. 2015ஆம் ஆண்டு காட்மாண்டு சென்ற பிரைம் மினிஸ்டர் மோடி, அங்கிருந்து வெளிவந்த ஏராளமான படங்கள். இந்த படங்கள் பசுபதிநாத், அன்னைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி கூறிய வார்த்தை, நேபாள் और हिंदुस्तान के बीच रोटी बेटी का रिश्ता है. அந்த ரோட்டி பேட்டி கா ரிஷ்தா எந்த அளவில் முறிந்தது என்றும் நாம் பார்த்தோம். 2014ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த விசிட்டுக்கு பின் 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு நேபாள் தன்னுடைய புதிய கான்ஸ்டிடியூஷனை அறிவித்தார்கள். நேபாள்
ஒரு ஹிந்து ராஷ்டிராவாக மாற வேண்டும் என்கிற அந்த ஆசையில் தான் மோடி RSS இருக்கும்போது நேபாள் அறிவித்தது நாங்க ஒரு செக்யுலர் நாடு, அனைத்து மதங்களுமே எங்களுக்கு சம்மதம் என்று. ஆனால் அதை காரணம் காட்டி பிரைம் மினிஸ்டர் மோடியின் அழுத்தம் அடுத்த 6 மாதங்களுக்கு எந்த நேபாள் இந்தியாவை மட்டுமே நம்பி வந்ததோ அந்த நேபாளிற்கு கிடைக்கக்கூடிய ஆயில், வெஜிடபிள் மற்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையுமே நாம் தடை போட்டோம். ஒரு நாளைக்கு 2000 ட்ரக்ஸ் இந்தியாவிலிருந்து நேபாள் சென்று வருமா? ஒவ்வொரு நாள் 2000 ட்ரக்ஸ் அனைத்தையுமே முடக்கி. இதனால் என்ன நடந்தது? நேபாள் சைனா பக்கம் திரும்பி ஒரு சில வருடங்களில் நேபாள் இந்தியா எல்லைக்குள் இருக்கக்கூடிய இடங்களையும் தன்னுடைய மேப்பில் எழுத தொடங்கினார்கள். நேபாள் மிலிட்டரி இந்தியாவை முறைத்து பார்த்தது. கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 9 முறை நேபாளின் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்தியாவை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த தொடங்கினார். இன்னைக்கு எந்த ஜென்சி போராட்டத்தை நீங்க பார்க்கிறீர்களோ ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவும் இந்த ஜென்சி போராட்டத்தில் ஒரு பங்கை விதித்திருக்கிறது. சரி, நேபாளில் இப்படி, பங்களாதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள். பங்களாதேஷில் தன்னுடைய நண்பரான அடானிக்காக ஏராளமான சலுகைகளை வாங்கி கொடுத்து ஷேக் ஹசீனா அரசாங்கத்தை தன் கையுக்குள் போட்டுக்கொண்டு பங்களாதேஷ் அரசாங்கத்தில் எந்த அளவில் தன்னுடைய மூக்கை நுழைத்தாரோ பிரைம் மினிஸ்டர் மோடி, அங்கிருந்து கிளம்பிய எதிர்ப்பு, மாணவர்களுடைய போராட்டம், ரிசர்வேஷன் என்கிற பெயர்ல அங்கேயும் ஷேக் ஹசீனா 1500 மாணவர்களை சுட்டுக் கொன்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ஷேக் ஹசீனா வீட்டில் எந்த அளவில் மாணவர்கள் புகழ்ந்தார்கள், போராட்டக்காரர்கள் எப்படி புகழ்ந்தார்கள், அனைத்தையுமே நாம் பார்த்தோம். இன்னைக்கு 2024ஆம் ஆண்டு பங்களாதேஷிலிருந்து ஷேக் ஹசீனாவை இந்தியாவிற்கு தான் ஒழித்து வைத்திருக்கிறார். ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒற்றை காரணத்தால் இன்னைக்கு பங்களாதேஷிற்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் முறிந்து போகுது. சரி, ஸ்ரீலங்கா, ராஜபக்ஷே பிரதர்ஸ், ராஜபக்ஷே அரசாங்கம், அங்கேயும் மக்களுடைய கிளர்ச்சி, அங்கேயும் மக்களுடைய போராட்டம், புரட்சி. காரணம், ராஜபக்ஷே பிரதர்ஸ் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய நண்பர் அடானி அவர்களுக்கும் அங்களுடைய மின்சார ப்ராஜெக்ட்ஸ்களை கொடுத்தார். கடைசியில் என்ன நடந்தது? ராஜபக்ஷே வீடாக இருக்கட்டும், பிரசிடென்ட் மாளிகையாக, அனைத்தையுமே அங்களுடைய மக்கள் எந்த அளவில் அளித்தார்கள், அந்த காட்சியெல்லாம் நீங்க மறந்து விட்டீர்கள். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவை அவர்கள் இதைத்தான் எடுத்து காட்டியிருக்கிறார். நேபாளில் என்ன நடக்கிறது, பங்களாதேஷில் என்ன நடந்தது, ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, கொஞ்சமாக கற்றுக்கொண்டுங்கள். ஆனால் இந்தியா இது போன்ற நாடுகளில் இருந்து எதுவுமே கற்றுக்கொள்ள. சாதாரணமான ஒரு சிறிய ஐலண்ட் மால்தீவ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி விங், பிஜேபியின் ஐடி விங் சோசியல் மீடியா வாரை கிளப்பினார். மால்தீவிற்கு எதற்காக செல்கிறேன்? இங்க இருக்கக்கூடிய பாலிவுட் நடிகர்கள் அங்க போகக்கூடாது, பேன் மால்தீவ்ஸ். கடைசியில் என்ன நடந்தது? மால்தீவ் was also pushed towards China. Bangladesh was also pushed towards China. Sri Lanka was also pushed towards China. Pakistan is always with China. Myanmar is with China. Pakistan and சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸால் ஒரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆப்கானிஸ்தானுடைய சாய்வும் இப்ப சைனா பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். புல்வாமா தாக்குதலும் போது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கம் இந்தியா எதை ரெகக்னைஸ் செய்ய மறுத்து வருகிறதோ அதே தாலிபான் மற்றும் தான் அங்க நடந்தது தவறு என்று வெளிப்படையாக எடுத்து காட்டினார். இது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி. நெப்போகெட்ஸ்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜெயஷா, அமித்ஷாவுடைய மகன், ஆங்கிலமும் பேச தெரியாது, ஹிந்தியும் பேச தெரியாது, என்ன படித்தார் என்று யாருக்குமே தெரியும். RSSின் பிரச்சாரக்கின் மகனாம். ஜெயஷாவை பற்றி நீங்க தெரிஞ்சு கொண்டீர்கள்னா
குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷனில் 2013ஆம் ஆண்டிலிருந்து 2019 ஒரு முறை பேட் கூட மட்டையை கூட பிடிக்கவில்லை, கையில் எடுக்கவே இல்லை. He knows zero about cricket, but he got posted in Gujarat Cricket Association. In 2019, he becomes BCCI secretary, and then in 2024, he becomes the chairman of ICC Cricket Board. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த மேட்சை நடத்தி வருகிறார். ஒரு பக்கம் மோடி அண்ட் ஷா, ஹிந்து முஸ்லிம், இந்தியா பாகிஸ்தான், மகன் இந்தியா பாகிஸ்தானோட மேட்சை நடத்தி வருகிறார். பணம் வரணும், அவ்வளவுதான். நெப்போட்டிசமா இல்லை. நேபாளில் இது போன்ற நெப்போட்டிசத்துக்கு எதிராக தான் அந்த கிளர்ச்சி கிளம்பியது. ரோஹன் ஜேட்லி, அருண் ஜேட்லியுடைய மகன். அருண் ஜேட்லி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வரை டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷனுடைய சேர்மனாக இருந்தார். அவருடைய மறைவிற்கு பின்பு ரோஹன் ஜேட்லி becomes the president of Delhi Cricket Association. How? He also knows zero about cricket. மகாநாராயண் யமன் சிந்தியா, ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவுடைய மகன். He was Madhya Pradesh Cricket Association உடைய member in 2023. In 2024, he becomes the president, the youngest president at the age of 29. Nepo kid, nepotism. Shaurya Dhawal, Ajit Dhawal உடைய மகன். National Security Advisor Ajit Dhawal உடைய மகன். He is the co-founder of India Foundation in 2009, RSS உடைய think tank. Network 18 உடைய Voice of Strategic Studies 2015. Advisor in BJP policy events between 2014 and 2019. How? Because of his father. Vivek Duval, Ajit Duval உடைய இரண்டாவது. Director of GNY Asia Private Limited between 2012. In 2015, CEO of Caravan Advisory, board roles of 10 firms. Ajit Duval உடைய இரண்டாவது. நிதின் கட்கரியோடைய மகன். போன வருடம் 17 கோடி ரூபாய் அவர்களுடைய வருமானம். இப்போ 510 கோடி ரூபாய். நிதின் கட்கரி அவர்கள் எந்த எத்தனால் பெட்ரோலை புஷ் செய்து வருகிறாரோ அதிலிருந்து வரக்கூடிய லாபம் அனைத்துமே அவருடைய குடும்பத்தினர்களுக்கு, மகன்களுக்கு போய் சேர்ந்து. இதே போன்ற பட்டியல் ஒரு நீண்ட பட்டியலாக. அப்போ நேபாளில் இருந்து வெளிவந்த அந்த கிளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இந்தியாவில் நடக்கவில்லையா? எதற்காக இந்திய அரசாங்கம் அதை மூடி மறைக்க பார்க்கிறது? எதற்காக மற்ற நாடுகளில் நடந்த விஷயங்களை மூடி மறைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள்? இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிக்கான அர்த்தத்தை இன்னைக்கு நீங்க புரிந்திருக்கிறீர்கள். எந்த அளவில் இந்தியாவை நம்பி இந்த மற்ற சின்ன சின்ன நாடுகள் இருந்தார்களோ அனைத்து நாடுகளுமே இன்னைக்கு சைனா பக்கம் திரும்பி நிற்கிறது. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி இன்னைக்கு கோதி மீடியா நேபாளில் போய் அவமானப்பட்டு வருகிறார்கள், அடி வாங்கி வருகிறார்கள். We are with you என்று கெஞ்சி கூத்தாடி வருகிறார்கள். Because the boss sitting in the AC room, they have sent them. அறை வாங்கி இருக்கிறார் ரிபப்ளிக் பாரத்துடைய ஒரு பத்திரிகையாளர், சாதாரணமான பத்திரிகையாளர், உங்கள் போன்று என்ன போன்று சம்பளத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய. பட் கடந்த 11 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ்கள் எந்த அளவில் இந்த நாட்டுடைய பத்திரிகை துறையை அவமானப்படுத்தி இருக்கிறார்களோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை மட்டுமல்ல இந்த நாட்டை கேவலப்படுத்தி இருக்கிறார்களோ, அதற்கான விளைவு இது போன்ற பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு நேபாளில் போய் அடி வாங்கி வருகிறார். இதே சிஏஏ போராட்டம், விவசாயிகளோட போராட்டம், அவர்களை பார்த்து தீவிரவாதிகள், காலிஸ்தான் என்று கூறிய நபர்கள் இவர்கள் கிடையாது. அந்த ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு பணத்திற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய பத்திரிகை துறையை வித்து வந்த நபர்களால் இன்னைக்கு இந்த நிலை இந்திய ஜேர்னலிஸ்ட்களுடன் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி. இதுதான் கடந்த 11 ஆண்டுகளாக மோடி அரசாங்கம் இந்த நாட்டிற்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோவை எங்களுடைய உழைப்பை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள்.